الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين، وعلى آله وأصحابه الطيبين الطاهرين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا، فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله، ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين لله رب العالمين. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 274 ஆயத்துகளை கடந்து அல்ஹம்துலில்லாஹ் 275வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 275 281 வரைக்கும் உள்ள ஆயத்துகளை தான் இங்கு பார்க்க போகிறோம். قال الله تعالى: الذين يأكلون الربا لا يقومون إلا كما என்று ஆரம்பிக்கும் 275வது ஆயத் அதில் துவங்குகிறது: ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون என்று முடியக்கூடிய 285வது ஆயத்திலே நாம் 281வது ஆயத்தில் இந்த ஆயத் முடிகிறது. இந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை, அதன் தெளிவுகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாக முதல் பாடத்திலே தொடர்பு என்ற தலைப்பின் கீழ் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருவது நமக்கு தெரிந்த விஷயம்தான். பாடத்தின் வரிசையில் பார்த்தால் இது 413வது பாடம், 413 413வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திலே வழக்கமாக முதல் பாடம் ஒவ்வொரு வசனங்களின் தொகுப்பை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து அதற்கு முதல் பாடமாக அவர்கள் தொகுப்பது, கொடுப்பது அல் முனாசபத். முனாசபத் என்றால் தொடர்பு, கனெக்ஷன். இந்த பாடத்திற்கும் முந்தைய பாடத்திற்கும், இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெளிவாக சொல்லுவார்கள். நாம் அதை மையமாக வைத்து ஒரு தலைப்பை கொடுப்போம். அதாவது அந்த தொடர்பிலே எந்த தலைப்பு தோதுவாக இருக்கிறதோ, கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாசகங்களை, அந்த விளக்கங்களை மையமாக வைத்து நாம் தலைப்புகளை கொடுப்போம். அது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. நாம் இந்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் அகராதி சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடத்திலே தொடர்பு சம்பந்தமான விளக்கங்களை கிதாபுடைய ஆசிரியர் மிக தெளிவாக கூறினார்கள். இப்பொழுது தொடர்ந்து இங்கு நாம் அகராதி சம்பந்தமான பாடங்களை பார்க்க இருக்கிறோம். அகராதியின் தொடர்பான அர்த்தங்கள் தொடர்பான, ஏனென்றால் அகராதி என்று சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு அந்த தலைப்புகளிலேயும் அகராதி என்ற அந்த விஷயம் இருக்கிறதே மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அதை கொண்டு தர்ஜுமாக்கள், விளக்கங்களை அறிவது மிக இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அகராதி சம்பந்தமான முக்கியத்துவங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
இந்த பாடத்துல அகராதி சம்பந்தமான விஷயங்கள்ல நாம கொண்டு வரக்கூடிய தலைப்பு என்ன ஏன்னு சொன்னா, அகராதி என்று சொல்லும்போது கிதாபுடைய ஆசிரியர் குரான்ல அந்த வசனங்கள்ல பல வசனங்களுடைய பல வார்த்தைகளுக்கு பொருள் கொண்டு வருவாங்க, அதனுடைய அர்த்தத்தை கொண்டு வருவாங்க. நாம அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தலைப்பாக கொடுத்து விடுவோம். ஆனால் உள்ளே சென்றவுடன் எல்லா வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களும் அங்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரப்படும். இப்பொழுது அகராதி அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, அல் மஸ்ஸு அசீம் என்று 2 வார்த்தையை கொண்டு. அல் மஸ்ஸு என்ற வார்த்தையும் அந்த இடத்துல குரான்ல வருது, அவர் அசீம் என்ற வார்த்தையும் குரான்ல வருது. அந்த 2 வார்த்தையும் தான் நான் என்ன செஞ்சிருக்கோம் இங்க நமக்கு தலைப்பாக, அதாவது இந்த இடத்துல தோதுக்காக வேண்டி, தலைப்புக்காக வேண்டி 2 வார்த்தைகள் மட்டும் கொண்டு வரப்படுகிறது. அல் மஸ் தொடுதல் என்ற வார்த்தையும், அசீம் பாவி இது போன்ற வார்த்தைக்கு சொல்றது, அதிகமான பாவம் செய்யக்கூடியவன், அதற்காக சொல்றது. சரி, வாருங்கள் இப்பொழுது கிதாபிற்குள் செல்வோம். ஆசிரியர் கூறக்கூடிய விஷயங்களை கேட்போம், அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லோகத்து. அல் லோகத்து என்பது அகராதிக்கு பிறகு கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய ஒரு மெயின் ஹெட்டிங், முக்கியமான தலைப்பு. இப்போ இங்க லோகத்தை பற்றி பார்க்க போறோம். முதலாவது கொண்டு வரக்கூடிய வார்த்தை என்ன? அர் ரிபா. அல்லதீன யகுலூன ரிபா. ரிபா என்ற வார்த்தைக்கு அர்த்தங்களை பார்க்க போறோம். லோகத்தன், ரிபாக்கு லோகத்தன் என்ன அர்த்தம்? அஸ்ஸியாதத்து. அஸ்ஸியாதத்து என்றால் அதிகரித்தல், அதிகமாகுதல் என்ற அர்த்தத்தை பெறும். யுகாலு சொல்லப்படும். ரபஷயு. ரபஷயு அந்த வஸ்து அதிகரித்தது. இதா ஜாத அது அதிகமாகிவிட்டால், அந்த வஸ்து கூடிட்டால் அதுக்கு ரபஷ் என்பதாக சொல்லப்படும். வமின்ஹு அர் ரபுவத்து ஒரு ராபியத்து. அதிலிருந்து தான் ரபூத் என்று சொல்றது. ரபூத்னா பொதுவாக உயரமான இடம், உயரமான பகுதி, மேட்டுப்பகுதி, அதாவது மேலோங்கியதற்கு சொல்லப்படுது. ஒரு ராபியத்துனா அதே மாதிரி தான். சென்ற பாடத்தில் கூட அந்த வாயத்தில் வரும், ஜன்னத்தும் பி ரபுவத்தின் என்பதாக. மின்ஹுர் ரபுவத்து, இந்த இடத்துல ரபுவத் என்பது அதிகரித்தல், ராபியத் என்பது கூடுதல் என்பதாக வருது. ஷர்அன் ஷரியத்துரிய ரீதியாக, புலக்க ரீதியாக நாம் பார்த்தால், ஜியாதத்துன் அலா அஸ்லில் மாலி, அசலான பொருளின் மீது ஏற்படக்கூடிய அதிகரிப்பு. ஒரு பொருள் இருக்குது, உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் இருக்குது, அது அசலாக இருக்குது. அந்த பொருளின் மீது ஏற்படக்கூடிய அதிகரிப்புக்கு தான் ஷரியத்தில் ரிபா என்று சொல்வார்கள். யஅஹுதுஹ தாயினு மினல் மதீனி முகாபிலல் அஜ்லி. யஅஹுதுஹ தாயின், அந்த அதிகரிப்பை எடுப்பார், பிடிக்குவார். அத்தாயின் கடன் கொடுக்கக்கூடியவன், கடன் கொடுக்கக்கூடியவன். மினல் மதியனி, மினல் மதீனி கடன் கொடுக்கப்பட்டவனிடமிருந்து கடன் கொடுக்கக்கூடியவன் எடுப்பான். முகாபிலல் அஜலி தவணை அடிப்படையில், தவணைக்கு எதிராக. காலதாமதம் ஆகிறது அல்லது அவர் தவணை கேட்கின்றார், அதற்கு தவணைக்கு பகல், உதாரணமா 1 வாரம், 1 மாதம், 2 மாதம், இப்படி தவணை அதிகரிக்க அதிகரிக்க இந்த முகாபிலில் எடுக்கக்கூடிய பொருளுடைய ரேட்டும் அதிகரிக்கும். முகாபில் எடுக்கக்கூடிய அந்த விஷயம் அதிகப்படியானது, அசலுக்கு மேலே எடுக்கப்படக்கூடிய அதிகப்படியானதும் அதிகரிக்கும். அஜல்னா தவணை, முகாபில்னா அதற்கு எதிரில். அப்போ அஜலுக்கு எதிரில், அஜலுக்கு பகரமாக, அஜல் அந்த தவணைக்கு எதிரில் என்ன செய்யப்படும்? கடன் கொடுக்கப்பட்டவனிடமிருந்து கடன் வாங்கியவன், கடன் கொடுக்கப்பட்டவனிடமிருந்து கடன் கொடுத்தவன் எடுப்பான். எத்தஹப்பத்துஹு, அத்தஹப்புத். தஹப்புத்னா என்ன? அல்லர்பு அலா கைரி இஸ்திவாயின். அல்லர்பு அலா கைரி இஸ்திவாயின். அல்லர்பு என்பது செல்லுதல். அலா கைரி இஸ்திவாயின்னா ஒரு சமமில்லாத, ஒரு நிலையில்லாத ஒரு போக்கில் போகிறது, ஒரு நிலையற்ற ஒரு போக்கில் செல்வதற்கு அல் அல் தஹபுத் என்பதாக சொல்லுது.
ஒரு நிலையில்லாத ஒரு போக்கில் செல்வதற்கு தஹபுத் என்பதாக சொல்லப்படும். அதுவே தஹபுத், அதாவது அல்லர்பு, லர்ப்னா செல்லுதல், அலா கைரி இஸ்திவாயின், ஒரு நிலையில்லாத ஒரு சமமில்லாத போக்கில் போவதற்கு சொல்லப்படும். ஒரு சமமில்லாத சமமற்ற போக்கில் போறதுக்கு இஸ்திவா என்பதாக, அதாவது அல் ஹபத் என்பதாக தஹபுத் என்பதாக சொல்லப்படும். கஹபத்தில் பஈரில் அர்ல பி அஹ்ஃபாஃபிஹி, கஹபத்தில் பஈரி, ஒட்டகத்துடைய அந்த செல்லுதல், அல் அரல பூமியில, பி அஹ்ஃபாஃபி அதனுடைய அஹ்ஃபாஃப், அதனுடைய குழம்புகளுக்கு சொல்லலாம். ஹுஃபுன் அஹ்ஃபாஃப் சொல்லுது. அப்போ அதனுடைய அஹ்ஃபாஃப்களை கொண்டு, அதனுடைய அஹ்ஃபாஃப்களை கொண்டு செல்லுதல். அந்த ஒட்டகமானது பூமியிலே, தரையிலேன்னு அர்த்தம். தரையில் தன்னுடைய ஹுஃப், அதாவது செருப்பு, தன்னுடைய அந்த குழம்பு இருக்குல்ல, அதை வைத்து ஒரு நிலை இல்லாமல் செல்லுதல். அதுக்கு தான் என்ன சொல்றது, அஹ்ஃபாஃப். அப்போ தஹபுத் என்பதாக சொல்லப்படும். அதாவது ஒரு நிலை இல்லாமல் இங்கேயும் அங்கேயுமாக தள்ளாடி கொண்டே போகுது. யுகாலு, அதாவது ஒரு கண்ணு தெரியாதவன், உதாரணமாக ஒரு கண்ணு தெரியாதவன் எப்படி போவான் என்று எடுத்துக்கொண்டா, அப்படி தடுமாறி தடுமாறி ஒரு மாதிரியா நிலையற்ற நிலையில போகிறது. யுகாலு லில்லதி எத்தசர்ரஃபு வலா யஹ்ததி, இப்போ சொல்லப்படும் லில்லதி யாருக்கு, எத்தசர்ரஃபு செல்கிறான், நடந்து போகிறான், அல்லது ஏதோ ஒரு நிலையில் போயிட்டு இருக்கான், ஆனால் வலா யஹ்ததி நேரான பாதை இல்லாமல் போயிட்டுருக்கான், தடுமாறி கொண்டு இல்லை தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறான், நேரான பாதையில் போகலை, அவனுக்கு தான் சொல்லப்படும் இத்தஹப்பத்து என்பதாக. ஹபத்த ஃபி அஷ்வா தவர்ரத்த ஃபி உம்யா. அப்போ ஹபத்த ஃபி அஷ்வானா, அதாவது என்னது, வழி தவறி விடுதல், ஒட்டகத்துடைய வழி தவறுன்னு சொல்கிறது. ஒட்டகம் என்ன செய்யுது, ஒட்டகம் வழி தவறுச்சுன்னா அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஹபத்த ஃபி அஷ்வா, தற்செயலாக என்ன. அதாவது ஹபத்தனா வந்து சொன்னது, அதாவது பெண் ஒட்டகத்துக்கு சொல்லுது, பெண் ஒட்டகம் வழி தவறி போகிறதுக்கு சொல்லுது. தஹீப்பில் ஒரு பாதை தெரியாமல் எந்தவித இதுவும் இல்லாமல் அப்படியே போகிறதுக்கு சொல்கிறது. அதாவது கண் தெரியாதன் காரணமாக கண் தெரியாதன் காரணமாக வழி தவறி விடுது. ஹக்குடைய பாதையை, சரியான பாதையை பிடிக்க முடியாமல் வழி தவறி போகிறதுக்கு சொல்கிறது. அதுக்கு தான் ஹபத்த அஷ்வா என்பதாக சொல்கிறது. நம்ம தவர்ரத்த ஃபில் அம்யா, தவர்ரத்த என்பது வரமும் இருக்குது. அதாவது தவர்ரத்த அப்படின்னா தவர்ரத்தங்கிறது வந்து தவர்ரத்த ஃபில் உம்யா, உம்யானா குட்டுத்தனத்தில் நுழைதல், அதாவது தேவையில்லாமல் நுழையிறதுக்கு சொல்கிறது. கூட்டுத்தனத்தில் நுழைந்து விடுறதுக்கு சொல்கிறது தவர்ரத்த. குருடர்களில் நுழைந்து விடுதல் அதுக்கு சொல்கிறது. உம்யாங்கிறது கூட்டுத்தனம், அதாவது அம்மாவுடைய மன்னசு சொல்லுது, பெண் மன்னசு சொல்லுது. அப்போ அஸ்வாங்கிறதும் அதே மாதிரி தான், பெண் ஒட்டகத்துக்கு சொல்லுது. அது மாதிரி தவறத்த ஃபில் உம்யாங்கிறதும் ஒரு குருட்டுத்தனத்தில் சொல்லுது, குருட்டுத்தனத்தில் நுழைந்து விடுதல். பெண் குட்டு ஒட்டகம், பெண் ஒட்டகம். ஹபத்த ஃபி அஷ்வா தவறத்த ஃபி உம்யா, இது ரெண்டுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது வழி தவறி போய்விடுவது, அறிவில்லாமல் மடத்தனத்தோடு ஒரு நேர்வழியினுடைய ஒரு நோக்கம் இல்லாமல் நோக்கம் தவறி போவது. அது மாதிரி தவறத்தினாலும் வழிகட்டு போய்விடுறது, அதாவது வழி மாறி போகிறது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. குருட்டுத்தனத்தில் போய் விழுந்து விட்டான்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, லா ஹல்ல லஹு முஷ்கிலுன் லா ஹல்ல லஹு வகா ஃபீஹி வலம் யஸ்தத்தி அன் நஜாத்த அபி தஹல்லுஸ மின்ஹு. அப்போ அவன் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டான், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை. அது மாதிரி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டான். அதற்கு தான் ஹபத்த ஃபி அஷ்வா என்பதும்
தவறத்த ஃபி உம்யா என்பது சொல்றது. அலாயஹ்ததி, அதாவது தஹப்பத்துஹு ஷைத்தானு, தஹப்பத்துஹு ஷைத்தானு, ஷைத்தான் அவனை வழிகேட்டிலாக்கி விட்டான், அவனை கெடுத்துட்டான். ஷைத்தான் அவனை கெடுத்துட்டான்னு அர்த்தம். அவனை என்ன செஞ்சுட்டான்? ஒரு நிலைகுலைய செய்து விட்டான். ஷைத்தான் அவனை நிலைகுலைய செய்து விட்டான். எப்படி? மினல் மஸ்ஸி இதா மஸ்ஸஹு பி ஹப்லின் அவ் ஜுனூனின். அப்போ இதா மஸ்ஸஹு அவனை தொட்டால், பி ஹப்லின் அவ் ஜுனூனின், ஜுனூன்னா வந்து பைத்தியம், அதாவது பைத்தியத்தை கொண்டும் அதே மாதிரி ஹபலை கொண்டும், ரெண்டு விஷயத்தை கொண்டு என்ன செஞ்சுட்டான்? ஷைத்தான் அவனை கெடுத்துட்டான். ஹபஸ்னா வந்து, ஹபல்னா வந்து பி ஹப்லின் அப்படின்னா வந்து அந்த ஹப்லின் அப்படின்னா அதாவது இந்த அறிவு மழுங்கச்செய்கிறது, இஃப்சாதுல் அக்கல் சொல்றது, அதாவது அறிவை துண்டிக்க வைக்கிறது, அதுக்கு சொல்றது. அப்போ ஹபல்னாலும் என்னது? அறிவை மழுங்க செய்து விடுவது. அது ஜுனூன்னா பைத்தியம். அந்த பைத்தியத்தை கொண்டும் இன்னும் ஹபலை கொண்டும், அதாவது அறிவை மழுங்கச் செய்வதன் மூலமாக அவனை தொட்டு விடுவது, அறிவை மழுங்கச் செய்வதன் மூலமாக அவனை தொட்டு விடுவது. இது யார் செய்யறது? ஷைத்தான் செய்கிற விஷயம். அவனை அப்படி செஞ்சிடறான். அல் மஸ்ஸு, அடுத்த அல் மஸ்ன்ற வார்த்தை குர்ஆன் நம்பர் என்னது? எத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி. இது வரைக்கும் முதல் ஆயத்துடைய இதுதான். அல்லதி லா யகூமுன அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லதி லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி எத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அல் மஸ்னா என்ன? அல் ஜுனூன், பைத்தியம், பைத்தியத்தனம். அஸ்லுஹு மினல் மஸ்ஸி பில்யது. அசல்ல மஸ் என்பது பில்யத், கையை கொண்டு தொடுதலுக்கு சொல்லுது. கையை கொண்டு தொடுறதுக்கு மஸ் பில்யது என்பதாக சொல்லுவாங்க. கண்ண ஷைத்தான எமுசுல் இன்சான, ஷைத்தான் மனிதனை குத்துவதை போன்றும். ஃபயஹ்சுலு லஹுல் ஜுனூன், இப்போ ஷைத்தான் குத்துவதன் மூலமாக ஒரு விதமான பைத்தியத்தனம் மனிதனில் ஏற்படுகிறது. இப்போ குழந்தைகளை ஷைத்தான் கிள்ளி விடுவான், குழந்தைகள் அழுகும், சிறு வயசில் அழுவு என்பதாக சொல்லப்படும். அப்போ குழந்தைகளை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு குழந்தை ஹசரத் ஈசா அலை இஸ்லாமும் மரியம் அலை இஸ்லாம்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷைத்தான் நெருங்கவே முடியாது. ஆனால் ஏன்னா அவங்க துவா செஞ்சாங்க. இம்ரான் உடைய மனைவி ஹசரத் மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் வயிற்றுல குழந்தைய உண்டாக இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. நீ நதர் துலக்க மாஃபி பத்தனி முஹர்ரன் ஃபதகப்பல் மின்னி என்பது இன்னக்க சமீஉ துவா, நீ துவாக்களை செவியேற்கக்கூடியவன் யா அல்லாஹ், அதனால என்னுடைய இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள் என்பதாக துவா செஞ்சாங்க. இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம். ஃபலம்மா வதஅத்ஹா காலத் ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்ஸா வல்லாஹு அலம் பிவதஅத் வலைஸ ذكر கல்உன்ஸா வஇன்னி சம்மைத்துஹா மரியம் வஇன்னி உஈதுஹா பிக வذுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஇன்னி உஈதுஹா, நான் இந்த குழந்தையும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து துவா செய்கிறாங்க, இந்த பெண்ணையும், வذுர்ரியதஹா அவளுடைய சந்ததிகளையும், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னாங்க. அந்த மஸ்ஸுங்கிறது ஷைத்தானுடைய தொடுதல். எல்லா குழந்தைக்கும் என்னது? ஷைத்தானுடைய தொடுதல் என்பது இருக்கும். பிறந்த குழந்தை, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஷைத்தான் உடைய கிள்ளுதல், ஷைத்தானுடைய தொடுதல் என்பது ஏற்படும். அதனால தான் என்னது, குழந்தைகள் பிறந்தவங்க நினைச்சுவாங்க அழுகிறது கூட சொல்றாங்க, ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல். ஷைத்தான் என்ன செய்வான்? அந்த குழந்தையை கிள்ளி விடுகிறான் என்பதாக சொல்லப்படுது. ஷைத்தான் பிறந்த குழந்தைகளை கிள்ளி விடுவதன் காரணமாகத்தான் குழந்தைகள் அழுகிறது. ஆனால் அந்த கிள்ளுதல் யாருக்கு? இந்த ஷைத்தானுடைய இந்த அழிச்சாட்டியம், ஷைத்தானுடைய இந்த நிலை யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து தனி. அதே போல ஹஜ்ரத் மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தையான ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இன்னும் அவளுடைய சந்ததிக்கும் கிடையாது. ஏன்னா இன்னி உஈதுஹா பிக வذுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் மரியம் அலை இஸ்லாம் அவர்களும் அதாவது இம்ரானுடைய மனைவி
அவனுடைய மகளுக்கும் அந்த மகளுடைய சந்ததிக்கும் பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள். அவுக்கான ஷைத்தான யமுசுல் இன்சான, மனிதன் பிறந்தவுடன் ஷைத்தான் செய்வான், இதை வச்சு ஒரு குத்துவான். பயாசுல்லஹுல் ஜுனூன், அதனால் பைத்தியத்தனம் என்பது அவனுக்கு வெளியாகும். பைத்தியத்தனம் என்பது வெளியாகும். அவ்வாறு ஷைத்தான் குத்தும் பொழுது ஒரு விதமான பைத்தியத்தனம் என்பது மனிதனுக்கு ஏற்படும். அதுக்கு ஒப்பாகத்தான் சொல்லப்படுது. சலஃப், அதாவது ஃபன்தஹா ஃபலஹு மா சலஃப். சலஃப்ங்கிற வார்த்தை ஐ மலா, வன்கலா, மலானா கடந்து விட்டது, வன்கலா கழிந்து விட்டது. வமின்ஹு சாலிஃபு தஹரி, ஐ காலத்தின் கடந்தவைகள், ஐ மாலிஹி காலத்தால் கடந்தவைகள், காலத்தில் கடந்ததுக்கு சலஃப் சாலிஃப், சாலிஃபு தஹரி என்பதாக சொல்லப்படும். ஐ மாலிஹி இந்த காலத்தில் கடந்தவைகள், கடந்த காலங்கள்னு சொல்றோம்ல, அதுக்கு தான். அல் முஹிக், ஐ யம்ஹக்குல்லா, அல் மஹ்க், அல் மஹ்குன்னு சொல்றது. யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத். யம்ஹக்குல்லாஹுனா அல்லாஹு தஆலா அழிக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறான். யம்ஹக் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு சொல்லுது. அப்போ ரிபாவை அழித்து விடுகிறான். வல் மஹக் என்பதிலிருந்து வருது. நுக்சானு ஷை ஹாலம் பாத ஹாலின், மஹ்கன் என்பதாக சொல்லுது. மஹக், மஹ்கனா என்னது? அதை அழித்து விடுவது, அதை இல்லாமலாக்கி விடுவது, அதை நாசமாக்கி விடுவதற்கு சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல எம் ஹக்குங்கிறது அல் மஹ்குன், அல் மஹ்கு நுக்சானு ஷை, ஒரு வஸ்துவில் குறைத்தல், ஹாலம் பாத ஹாலின் நிலைக்கு நிலை, ஒரு நிலைக்கு பிறகு இன்னொரு நிலை குறைந்துக்கிட்டே வர்றது. மின்ஹுல் மஹாக்கு ஃபில் ஹிலாலி, அது வந்து என்ன செய்யுது? பிறையுடைய தேய்மானம் என்று வருது. நுக்சானு ஷைனா தேய்தல், ஒரு வஸ்துல தேய்தல் ஏற்பட்டு இருக்குது. ஒரு நிலைக்கு பிறகு ஒரு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு தான் அல் மஹக் என்பதாக சொல்லப்படும். இப்போ மின்ஹுல் மஹாக், அதுலேருந்து மஹாக்னா ஃபில் ஹிலாலி, பிறையிலே மஹாக்னா பிறையிலே தேய்மானம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யுக்கால சொல்லப்படும் மஹகா உல்லாஹ் ஃபன் மஹக வம்தஹக, மஹக மஹகஹுல்லாஹ், என்னது? அல்லாஹ் அழித்து விட்டான்னு அர்த்தம். மஹக யம்ஹகு மஹ்கன் ஃபஹுவ மாஹிகுன் வல் மஃஊலு மம்ஹூகுன் வ மஹீகுன் என்பதாக சொல்லுது. மஹக்க ஷை அப்படின்னா அதை குறை ஏற்படுத்துவது. மஹக்கஹு அழித்து விடுவதுன்னு அர்த்தம். மஹக்கஹுல்லா அல்லாஹ் அதை அழித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். மஹக்க யம்ஹகு அல்லாஹ் அதை அழித்து விட்டான். ஃபம் ஃபன் மஹக்க அழிந்து விடும், மம் தஹக்க அழிந்து விடும். அழிச்சிட்டாங்கன்னா அழிஞ்சிடும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அசீமுன் என்றால் என்ன? கசீருல் இஸ்மி அல் முத்தமாதி ஃபி துனூபி வல் ஆசாமி, பாவத்தை அதிகமாக செய்தல், பாவத்தினுடைய அதிகரிப்பு. அல் முத்தமாதி தொடரான, ஃபி துனூபி பாவம் செய்வதில் தொடர்ச்சியாக இருப்பது, பாவம் செய்வதில் தொடர்ச்சியாக இருப்பது. உள்ள ஆசாம்னா குற்றங்கள் புரிவதில், பாவங்கள் செய்வதில் தொடர்ச்சியாக, முத்தமாதினா தொடராக பாவத்தை அதிகரித்து கொண்டே இருப்பதுக்கு அசீம் என்று சொல்லப்படும். அவங்க தான் அசீம் என்று சொல்றது, பாவம் அதிகமாக செய்து கொண்டே இருத்தலுக்கு சொல்றது. சரி, அப்ப இந்த இடத்துல அதை பற்றி தான் சொல்லப்படுது. கசீருல் இஸ்மில் முத்தமாதி வித்துநோபி, பாவத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவனுக்கு சொல்றது. சரி, அடுத்து சபபு நுசூல் சொல்றான். இந்த ஆயத்துகள் இறங்கிய சபபு நுசூல் அடுத்து வரக்கூடிய ஆயத்து வரிசையின் அடிப்படையில் இதில் பார்க்குறோம். ஆனால் சபபு நுசூல் இந்த ஆயத்துக்குன்னு இல்லை, பொதுவாக அதில் வரக்கூடிய அந்த ஆயத்துகளுக்கு ஏதாவது ஒரு ஆயத்துக்கு இருக்கும். குறிப்பாக இதில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன் ஃபஇன் லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலிஹ் என்ற ஆயத்துக்கு தான் சபபு நுசூல் இறங்கிய காரணத்தை சொல்றாங்க. கானலி பனி அம்ரின் மின் சகீஃபின் தீவானு ரிபா அலா பனில் முகைரா, பனி அம்ர் என்ற கூட்டத்தார்களுக்கு, சகீஃப் கூட்டத்தை சார்ந்த பனி அம்ர் என்பவருக்கு, அமருடைய மகன் பனு அம்ர் என்று சொல்லுவாங்க, அவருக்கு ஆகிருச்சு தீவான்னா ஒரு ஏடு, தீவானு ரிபானா
வட்டியுடைய நோட்டு, வட்டி எழுதக்கூடிய ஒரு ஏடு ஆகிருந்துச்சு. அலா பனி முகைரா, பனில் முகைரானா முகைரத்துடைய பனு முகைராட்ட இருந்துச்சு. பலம்மா ஹல்லல் அஜலு, அப்போ தவணை முடிந்து விட்டது, தவணை நெருங்கி விட்டது. அராது ஐய தகாது ரிபா, வராது அவங்க நாடுறாங்க. ஐய தகாது ரிபா, தவணை முடிஞ்சவன ஃபலம்மா, ஃபலம்மா ஹல்லல் அஜலு, ஹல்லனா இறங்கியது, அது இந்த இடத்த தவணை முடிந்த போது, தவணை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்க என்ன நாடுறாங்க, அந்த இதை அடைக்கிறதுக்காக நாடுறாங்க. அராதும் தக்காதுன்னு சொல்லுது. அதான் தக்காதுன்னா தேடுறாங்க, அதாவது அதை வாங்குறதுக்காக. தவணை முடிஞ்சவொடனே நினச்சிடறாங்க, அதை கேட்கறதுக்காக வேண்டி நாடுறாங்க, அதை கேட்டு வாங்குறதுக்காக வேண்டி கிளம்புறாங்க. தக்காதா எத்தக்காதுன்னு அர்த்தம். தக்காதா அதுலேருந்து தக்காதான்னு என்ன அர்த்தம்னா, அதாவது கேட்கறதுன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட இருந்து கேட்க ஆரம்பிச்சது, கடனை கேட்கறதுக்கு சொல்லி தக்காதானா. தக்காத ரிபானா வட்டியை கேட்கறதுக்காக போகிறாங்க, கைப்பற்றுவதற்காக வேண்டி. பலமா அராதோ தக்காதோனா வட்டியை கைப்பற்றுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, கிளம்பிட்டாங்க, போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நேரத்தில் தான் எனது அல்லாஹ்தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். வட்டியை வாங்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். பலம்மா தக்காதோன்னா என்னது, அவங்க அந்த வட்டியை வாங்குறதுக்காக போகும் பொழுது அல்லாஹ்தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். என்ன ஆயத்து, யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியிலிருந்து எது மிஞ்சிருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான மோமின்களாக இருந்தால் அதை விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, வட்டியில் எது பாக்கியா இருக்க வட்டி விஷயத்தை எதுவுமே வாங்காதீங்க. ஃபஇல்லம் தஃஅலு, அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் ரசூலிடமிருந்து போரை கொண்டு அறிவிப்பு செய்து கொள்ளுங்கள். அதாவது ஃபஅதனுங்கிறது இந்த இடத்துல வந்து பிஹர்பி மின் அல்லாஹ், அல்லாஹ் ரசூலிடமிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, போர் செய்ய தயாராயிருங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா போருடைய ஏலான் செய்யலாம். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நடக்காட்ட அல்லாஹ்வுடைய தூதரிடம் போர் செய்ய தயாராகி விடுங்கள், போர் செய்ய நீங்கள் தயாராகி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிப்பு அறைகோள் விடுக்கிறான். அல் ஆயா ஃபகால சகீஃப், இப்போ இந்த இடத்துல இறங்கின உடனே சகீஃப் கொண்டு தான் பனு முகைராட போய் வட்டியை வசூல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்ச உடனே ஃபகால சகீஃப், சகீஃப் கொடுத்தாரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லா புத்தலனா, நமக்கு லா எதலனா, நமக்கு என்னையா தெம்பு இருக்கு, நமக்கு ஒரு ஒரு சக்தியும் கிடையாது. ஐ லா தாக்கத்தலனா, நமக்கு சக்தி கிடையாது, பலம் இல்லை, ஆற்றல் இல்லை, அழிஞ்சு போய்விடும். யாருக்கு எதிரா, அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எதிராக போர். அல்லாஹு அக்பர், நினைச்சு பார்க்க முடியுமா இந்த வார்த்தை. ஹர்பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுடைய ஹர்ப், அல்லாஹுடன் போர் செய்தல், வ ரசூலி அவனுடைய தூதருடன் போர் செய்தல், வ தாபு தௌபா செய்தார்கள், வ அஹது ரூஸ் அம்வாலிஹிம் ஃபகத், அவங்க கொடுத்த வட்டியெல்லாம் விட்டுட்டாங்க, வட்டியெல்லாம் மன்னிச்சுட்டு அசலான பொருளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அசலான பொருளை மட்டும் பெற்றுக்கொண்டார்கள், வட்டியை விட்டு விட்டார்கள், அதை மொத்தமாக விட்டுட்டாங்க, தௌபாவும் செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல இந்த ஆயத்தை இறங்கின உடனே அவர்கள் சக்கீப் கொடுத்தார்கள், வட்டியை விட்டுட்டு முழுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்து அதை விட்டுட்டாங்க. வட்டியை ஃபுல்லாக மன்னிச்சு விட்டுட்டு இது செஞ்சுட்டாங்க, அசலை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மேலும் சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சண்டை போடுறதுக்கு எந்த தாக்கத்தும் கிடையாது, நாங்களே பலகீனவான்கள் என்று அந்த சக்கீப் கூட்டத்தார்கள் தௌபா செஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ இதில் வந்து இதில் சபபு நுஸூல் இறங்கிய ஆயத்துக்கு இந்த ஆயத்து இறங்கியதுடைய காரணமாக சொல்லப்படுது. அப்போ இதில் அகராதி பொருளையும் சபபு நுஸூலையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து ஆயத்துடைய அர்த்தங்களின் விளக்கங்களை அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.